ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பனானா சாக்கோ சிப் மஃபின்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது கம்ப்ளீட்டாக எக்லெஸ் ரெசிபி தான். இது பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளாக நம்ம பண்ணிடலாம். இன்க்ரீடியன்ட்ஸ் அதிகமாக தேவையே இல்லை. அதுவும் இல்லாமல் நம்ம சீக்கிரமும் பண்ணி முடிச்சிடலாம். இந்த பனானா மஃபின்ஸ் எப்போவுமே ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப மாய்ஸ்டாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த ரெசிப்பியில் நான் சாக்கோ சிப் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் வால்நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளாவே இதை கஸ்டமைஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நம்மள்ட்ட லெஃப்ட் ஓவர் பனானாஸ் இருந்தால் இந்த ரெசிப்பியை சீக்கிரம் பண்ணிடலாம். நான் இந்த ரெசிபி இன்றைக்கி நம்ம ஹோம்மேட் வெனிலா ப்ரீமிக்ஸ் ரெசிபி ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதை வச்சு தான் இன்றைக்கி இந்த ரெசிபியை பண்ண போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மஃபின்ஸ் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள். வெனிலா ப்ரீமிக்ஸ் ரெசிபி வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் கார்ட்லையும் நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். இன்றைக்கி நான் ஒரே ஒரு வாழைப்பழம் தான் எடுத்துருக்கிறேன். நல்ல பழுத்த பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ரெசிபிக்கு நல்ல பழுத்த பழமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் ரைப் பனானாஸ் மட்டும் யூஸ் பண்ணணும். ஸோ இதை வந்து ஒரு ஸ்போர்க் வச்சோ இல்லை மேஷர் வச்சோ நல்லா நம்ம மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு விஸ்க் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா மேஷ் பண்ணதுக்கப்புறம் இது கூடவே நான் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் சின்னமன் பவுடர் சேர்த்துருக்கிறேன். அதாவது பட்டைப்பொடி சேர்த்துக்கோங்க. இது ஃப்ளேவர் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர் கொடுக்கும் நம்ம ரெசிபிக்கு. இது கூட ஒரே ஒரு டீஸ்பூன் ஓட்ஸ் சேர்த்துருக்கிறேன். இது உங்களுக்கு விருப்பமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். ஸோ இது கூட நான் 1 கப் அளவுக்கு நான் ப்ரீமிக்ஸ் பவுடர் எடுத்துருக்கிறேன். வெனிலா ப்ரீமிக்ஸ் பவுடர். இது ஹோம்மேட் தாங்க. ஸோ இது வந்து கிராம் அளவில் பார்த்தீங்கன்னா 150 கிராம்ஸ் இருந்துச்சு. இதை சலிக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி நம்ம நல்லா சலிச்சு தான் எடுத்து வச்சுருக்கிறோம். இப்போ ஒரு விஸ்கை வச்சு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். இப்போ மார்க்கெட்ஸில் பனானா எசன்ஸுமே கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம். இன்னுமே நல்ல ஃப்ளேவராக இருக்கும் ரெசிபி. இப்போ இந்த ரெசிபிக்கு அதிகமாக நம்ம லிக்விட் ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா பனானாவில் இருக்கிற ஃபைபர் கண்டென்ட்டு இதுக்கு ஓரளவுக்கு மாய்ஸ்சர் கொடுக்கும். இப்போ நான் இதில் 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். இதில் பேட்சஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மொத்தமாக ஆட் பண்ணாமல் பேட்சஸை ஆட் பண்ணிக்கலாம். மஃபின்ஸ்க்கு நம்ம ரெடி பண்ணுற பேட்டர் எப்போவுமே கொஞ்சம் திக்காக இருக்கணும். நம்ம நார்மல் ஸ்பாஞ்ச் கேக் பண்ணுறதுக்கு நம்ம ரிப்பன் கன்சிஸ்டன்சி பண்ணுவோம். அந்த மாதிரி இல்லாமல் ஓரளவுக்கு திக்காக இருக்கணும். இப்போ நம்ம பேட்டர் ரொம்பவே திக்காக இருக்கிறதுனால நான் மீதி இருக்கிற பாலையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கிறேன். மீதி பால் சேர்த்ததுக்கப்புறம் நான் ஸ்பேச்சுலாவை வச்சு நல்லா ஈவனாக கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். ஓவர் மிக்ஸ் பண்ண வேண்டாம். நீங்கள் லைட்டாக ஒரு 2-3 தடவை கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணாலே போதும். இப்போ ஃபைனலாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்து ஒரு தடவை நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு எண்ணெய் அதிகமாக சேர்க்க வேண்டாம். 1 டேபிள் ஸ்பூனே போதுமானது. இந்த பேட்டரை நீங்கள் டீ டைம் கேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம லாஃப்ட் டென்னில் நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். பட் நான் இன்றைக்கி மஃபின்ஸ் மாதிரி ரெடி பண்ண போகிறேன். அதுக்காக இன்றைக்கி நான் கப் கேக் ட்ரேயில் இன்றைக்கி லைனர்ஸை ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு மேலே நம்ம பேட்டரை நம்ம ஹாஃப் ஃபில் பண்ணால் போதும். நிறைய நம்ம ஃபில் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி பாதி அளவுக்கு மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் பேக் பண்ணால் போதும். இதுவே நல்ல நம்ம மஃபின்ஸ் வந்து ரைஸ் ஆகி கிடைக்கும். இப்போ பேட்டர் எல்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் நல்லா 2-3 தடவை டேப் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம பண்ண அளவுப்படி பார்த்திங்கன்னா எனக்கு 8 கப் கேக்ஸ் கிடச்சிருக்கு. இதுக்கப்புறம் ஒரு டூத் பிக்கை வச்சு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த ஸ்டெப் நம்ம எதுக்காக பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா நம்ம கேக்ஸ் மஃபின்ஸ் வந்து ஈவனாக பேக் ஆகி கிடைக்கும். இதுக்கு மேலே நான் கொஞ்சம் சாக்கோ சிப்ஸ் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு என்ன நீங்கள் வால்நட் சேர்த்துக்கலாம், ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கலாம், உங்கள் இஷ்டம்தான். நான் இன்றைக்கி சாக்கோ சிப் ரெசிபிங்கிறதுனால சாக்கோ சிப்ஸ் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நீங்கள் பேட்டர் ரெடி பண்ணும்போது அதுலேயே கூட நீங்கள் சாக்கோ சிப்ஸும் வால்நட்ஸும் நம்ம சேர்த்துக்கலாம். பட் நான் இன்றைக்கி மேலே மட்டும்தான் ஸ்ப்ரிங்கிள் பண்ணியிருக்கேன் சாக்கோ சிப்ஸ். ஸோ இப்போ இதை வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். 180 டிகிரி ப்ரீஹீட்டட் அவனில் நான் 2 ராட்ஸுமே ஆன் பண்ணி ஃபேன் மோடும் ஆன் பண்ணியிருந்தேன். 30 மினிட்ஸ் வரைக்கும் நான் பேக் பண்ணி எடுத்துட்டேன். இதே இது நீங்கள் கடாயில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ 10 மினிட்ஸ் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வந்து நம்ம ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 to 25 மினிட்ஸ் மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் டூத் பிக்கை இன்சர்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் எந்த மோடில் பேக் பண்ணாலும் அட்லீஸ்ட் 20 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் அதை ஓப்பனே பண்ணாதீங்க. ஈவன் ஓடிஜியாக இருந்தாலும் ஓகே, குக்கரில் பண்ணதாக இருந்தாலும் நீங்கள் 20 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணாதீங்க. அப்படி பண்ணுறதா இருந்தால் ஹீட் வந்து நமக்கு டெம்பரேச்சர் வந்து சேஞ்சஸ் வந்துடும்.
30 மினிட்ஸ்க்கு அப்புறம் இப்போ நம்ம பனானா மஃபின் சூப்பரா ரெடி ஆகி கிடச்சிருக்கு. இப்போ நீங்க உடனே இத கூலிங் ரேக்குக்கு ஷிஃப்ட் பண்ணி வச்சுருங்க. நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம டீமோல்ட் பண்ணணும். ஸோ நம்ம சூப்பர் டெலிஷியஸ் மாய்ஸ்ட் பனானா மஃபின்ஸ் ரெடி ஆயிருச்சு. எவ்வளோ சாஃப்ட்டா இருக்குன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இதுக்குள்ள இருக்கிற டெக்ஸ்சரையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இது நல்லா ஆறிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, உள்ள இருக்கிற டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ சாஃப்ட்டா இருக்கு. நான் டச் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும்னு நான் நம்புறேன். ஸோ கண்டிப்பா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஹோப் இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா உங்க சப்போர்ட் எனக்கு கொடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க ஃபீட்பேக்ஸ் எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.